இங்க ஒரு பொண்ணு அவளோட பர்த்டேக்கு நான் இன்னைக்கு வீட்ல நிம்மதியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுறா. அவங்க அம்மா அவளுக்கு கோல்டு கம்பல கிஃப்டா பிரசன்ட் பண்றாங்க. அவங்க அண்ணனும் அந்த பொண்ணுக்கு Dress எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு அப்படியே தொறான். அந்த பொண்ணு திடீர்னு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறா. இவனும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, ஸ்கூல்ல எங்க சாரு ரீசனே இல்லாம என்ன சும்மாவே கிளிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப அவங்க அம்மாவும் அவங்க அண்ணன் வாங்கிட்டு வந்த அந்த Dress அந்த பொண்ணுக்கு போடலாம்னு சொல்லிட்டு பாக்கும்போது அவங்க அம்மா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. பதறி போன இவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த சாரு நம்ம பொண்ணு கிட்ட ஒரு தப்பான எண்ணத்துல தான் கிளி இருக்கான், அவங்க கிட்ட இன்னும் எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களோன்னு சொல்லிட்டு தெரியலையேன்னு ஃபீல் பண்றாங்க. இதை கேட்டு கோவமான நம்ம ஹீரோவும் தங்கச்சிய பைக்ல ஏத்திக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு போறான். எதுக்குமே பயப்படாத, நான் இருக்கேன், தைரியமா நீ கிளாஸுக்குள்ள போன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பொண்ணு இப்ப கிளாஸுக்குள்ள போக அந்த சாரும் ஏன் இப்ப லேட்டா வந்திருக்க, பர்த்டேனா லேட்டா வருவியான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சாரு அந்த பொண்ணை போட்டு அப்படியே கில்ல ஆரம்பிக்கிறான். இவன மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்கூல் பெல்ல கட்டிட்டு வந்து அந்த ஆளுடைய கையை பிடிச்சு நீட்டி அவனுடைய கையவே அடிச்சு உடைச்சிடறான். நம்ம ஹீரோ பண்ணது சரியானு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் சிம்பலை போட்டுட்டு போங்க.